ஹே காய்ஸ், பேக் டு அவர் சேனல் ஜானி வித் அலிட்டா. என்னடா காலங்காத்தாலே வண்டியை கழட்டி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் எலி ஏறிடுச்சு. எலி நார்மலாக ஏறிட்டு போனால் பரவாயில்லை. அண்ட் எலி சின்ன சின்ன குப்பை அண்ட் துணிகளை அது குட்டி போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா, மார்னிங் வரும்போது நம்மளோட இன்ஜின் கேஸுக்கு மேலே ஒரு டவல் இருந்துச்சு. அண்ட் அந்த டவலோடு சேர்த்து டவல் உள்ள வரையும் சொருகிச்சு. என்னடா டவல் யாரும் தொடச்சா இந்த மாதிரி யாரும் வச்சுட்டு போக மாட்டாங்களே அப்படின்னு ஒரு ரீசனுக்காக பார்த்துருந்தோம். அண்டு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் வண்டியை போட்டு செம்ம ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எதனாலன்னு தெரில, வண்டியை சுற்றி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது காரணம் தெரியல. அண்ட் இன்றைக்கி தான் சென்னையிலேருந்து மார்னிங் வந்து பார்த்தா செம்ம ஷாக், வண்டியில் இவ்வளோ ஸ்க்ராட்ச். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்கும் கொஞ்சம் வண்டியை சுற்றி வந்துச்சு. எனிவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டியை ஓப்பன் பண்ணி கழட்ட ஆரம்பித்தா வண்டியை எலி கடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கண்டுபிடிச்சிருக்கோம். நல்ல வழியாக ஒயரிங்ஸ் எதுவும் ஆகலை. அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கான்னு தேங்காய் நாரையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கு. அண்டு அது வந்து செட் பண்ண பார்த்துருக்கு. அண்ட் அதால் அதோட வலையை அமைக்க முடியலை. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா எலி வந்துட்டு போனதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. இது சைஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சின்ன எலியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனிவே இதுவரைக்கும் வேறு எந்த விதமான நெகட்டிவும் வரலை. அண்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. மேபி நம்ம ஃபில்டர் கலக்கிறதுனால அந்த வெஹிக்கிள் சவுண்ட் நமக்கு வித்தியாசமாக வரலாம். அந்த இண்டிகேஷன்ஸும் 4 சைடும் பக்காவாக வேலை செய்யுது. அதனாலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. Anyway, thank you guys. See you later.